திவ்யா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பண்றாங்களோ அதுக்கு ஈக்குவலா சாண்ட்ரா அத விட தாண்டியே பண்ணியிருக்காங்க. ஆனா இவர் வந்து ஒரு ஒரு இடத்துல நீங்க சொல்ற மாரி வந்து எப்படி இருக்குது அப்டின்னா வந்து, போன வாரம் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து பயந்த மாரி ஒரு முகத்து ரியாக்ஷன குடுத்தாங்க. அத போட்டு அந்த வாரம் ஃபுல்லா எல்லாரும் ஆடி ஆன்லைன்ல வச்சு செஞ்சானுங்க. வீடியோ எடுத்து போட்டானுங்க. இவங்க தான் பயந்தாங்க அப்டியே மாத்தி மாத்தி போட்டு காட்டுறானுங்க. அந்த எபிசோட்ல வந்து "டேய் நீ கரெக்ட்டா தான் ஆடுன. நீ சூப்பரா ஆடுன. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ ஃப்ரீயா விடு. ரிலாக்ஸ்" அப்டின்னு சொல்லி சபரிட்ட பேசின ஆட்கள்ல ஒரு ஆள் இவங்க. இவங்க பயந்துட்டாங்களாமா. அத மாத்தி மாத்தி போட்டு காட்டி வச்சு செஞ்சாங்க. அதுக்கு பதில் இருக்கா விஜேஎஸ் கிட்ட? விஜேஎஸ் நியாயமா பார்த்தா என்னம்மா பண்ணியிருந்திருக்கணும் இன்னைக்கு எபிசோட்ல உள்ள வந்துட்டு, "சாண்ட்ரா என்னையவே ஏமாத்திட்டீங்களே! வெளிய எல்லாம் வீடியோ போட்டு காட்டுறாங்க. நீங்க அன்னைக்கு அவ்வளோ பயப்படவே இல்லையாமே! என்னையவே ஏமாத்திட்டீங்க." அப்படி எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம் அவரு. அது செம்மையா இருந்திருக்கும். அத பண்ணாம வுட்டாரு. செம்மையான ஒரு கன்டென்ட் கிடைச்சது. அத மிஸ் பண்ணிட்டாரு பிரியா இவரு. ஆமா, எக்ஸாக்ட்லி. என்ன பண்றாரு இவருன்னே புரியல எனக்கு. இவங்க கன்டென்ட் டீம்ல என்ன யோசிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. நீங்க ஒத்துக்கிறீங்களா அத?